ஹாய், ஹலோ, வெல்கம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபார் ஈச் லூப் இன் ஜாவா. ஸோ ஃபார் ஈச் லூப்ன்றது என்னன்னா நம்ம ஃபார் லூப் படிச்சிருக்கோம்ல, அதோட என்ஹான்ஸ்டு வெர்ஷன்னா ஃபார் ஈச் லூப். சிம்பிளாக வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு அரே இருக்குன்னா அதை வந்து ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண அவ்வளோதான். அந்த மாதிரி அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபார் லூப் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். இப்போ ஒரு அரே வச்சுக்குவோம். அரே int array equal to new இல்லை நம்ம வந்து டேரெக்டாக நம்ம என்ன இருக்குன்னே போட்டுருவோம். ஒரு 10, 20, ஒரு 30, 40, 50 இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனா எப்படி பிரிண்ட் பண்ணணும்? ஃபார் லூப்பில் போட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஃபார் இன்ட்டு I equal to 0, I is less than array dot length I plus plus. அதுக்கப்புறம் வந்து திரும்ப இங்கே வந்து எஸ்ஆர் கொடுத்து டேப் கொடுத்துக்கிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல வந்து திரும்ப நம்ஸ் ஆஃப் ஐ அரே அரே தானே கொடுக்கும், அரே ஆஃப் ஐ அப்படி கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நார்மலாக இப்போ நம்ம போடுறப்ப சின்னதாக கோட் இருக்கப்ப இப்போ சிம்பிளாக தான் இருக்கும். பட் நிறையா காம்ப்ளெக்ஸாக கோட் போட்டுட்ருக்கப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் டைப் பண்ணுறது வந்து ஒரு எஃபிஷியன்ட் வேயாக இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து இந்த இது யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஈச் லூப் எப்படின்னா ஃபார் போட்டுடுறோம், டேட்டா டைப் போடுறோம், அடுத்து வந்து ஒரு எலமெண்ட் நம்ம வந்து நம்முன்னு வச்சுக்குவோம். நம்முன்னு வச்சுட்டு ஃபார் ஈச் இந்த சிம்பிள் வந்து ஃபார் ஈச்ன்னு நோட் பண்ணதுன்னு வச்சுக்காங்க. ஓகே, ஃபார் ஈச் அரேயோட நேம், அந்த கலெக்ஷனோட நேம். சரியா? இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக நம்மன்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த இடத்துல நம்ம இந்த எலமெண்ட்டுன்றது என்ன என்ன குறிக்குதுன்னா, நம்ம போடுவோம்ல நம்ம ஐ, அதைத்தான் இங்கே வந்து வெறும் நம்மன்ட்டு இங்கே ரெப்ரசன்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து அந்த ஐட்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அரே வச்சு பண்ணியிருக்கோம். அரே லிஸ்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங்னு வச்சுக்குவோம். போன தடவை இன்டீஜர் பண்ணாலும் இப்போ வந்து ஸ்ட்ரிங் வச்சு பண்ணுவோம். ஸ்ட்ரிங் திரும்ப போன வீடியோவில் மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சுக்குவோம். ஸோ ஒரு கண்டினியூட்டி இருக்கும் நம்மளுக்கு. லிஸ்ட் ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் யூஸ்வல் ஏ ஃபார் ஆப்பிள்ன்ட்டு ஆப்பிள் இருந்து ஆரம்பிப்போம். மேங்கோ. ஸோ நான் இந்த மாதிரி டைப் பண்ணுற டைமில் வந்து நீங்கள் வேணால் அந்த யூடியூப்பில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் 2x ஸ்கிப் ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, டைம் சேவ் பண்ணுறதுக்கு. லைக் 2 செகண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எலமெண்ட் நம்ம வந்து ஃப்ரூட்ஸுன்றது ஒரு கலெக்ஷனு, அப்போ ஃப்ரூட்டுன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு ஒரு எலமெண்ட் வச்சுக்கிறோம், ஃபார் லூப் அந்த ஃபார் ஈச்சோட அந்த சிம்பிள் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம கலெக்ஷனோட பேரை டைப் பண்ணிக்கிறோம் ஃப்ரூட்ஸுன்ட்டு. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறோம் ஃப்ரூட்ஸை. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா
நம்மளுக்கு வந்து எல்லா இதுவுமே வந்திருக்கு. ஏன்னா நான் ஃப்ரூட்ஸும் இங்கே கொடுத்துட்டேன், ஃப்ரூட்டுன்னு கொடுக்காம. ஸோ ஃப்ரூட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஃபார் லூப்பில் இப்போ ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன போட்டிருப்போம், இந்த மாதிரி ஃபுல்லாக பெருசாக டைப் பண்ணிட்டு அடுத்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஐ அந்த மாதிரி கொடுத்து பெருசாக அந்த இது போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அது அப்படி போடாமல் இப்படி போட்டுட்டோம். ஸோ வேறு ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2D அரே வச்சு வேணால் பண்ணுவோம். இன்ட்டு 2D அரேன்றனால மேட்ரிக்ஸ்னு வச்சுப்போம் பேர், ஈக்குவல் டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 2 3, நெக்ஸ்ட்டு வந்து 4 5 6ன்னு வச்சுக்குவோம். 7 8 9. ஓகே, இப்போ வந்து ஃபார் இன்ட்டு ரோ. இப்படி தான் நம்ம வந்து ஒரு 2D மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஃபார் ஈச் லூப் நம்ம இது பண்ணணும். ஸோ சின்ஸ் 2Dன்றனால நம்ம வந்து அடுத்து வேல்யூ கீழே இந்த மாதிரி இன்னொன்று வரப்போம். ஸோ ரோ ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் வச்சுக்குவோங்க. ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நெக்ஸ்ட் லைன் வேணுன்றக்காக இந்த மாதிரி சிஸ்டம் இது பண்ணிப்போம். இன்னும் மேட்ரிக்ஸ்னால் அந்த 3 3 வரும்ல, நம்ம இங்கே ஒரு எல்என் வேறு கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, அப்போ வந்து மொத்தமாக பிறந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எல்என் கொடுக்கறனால தான் 3 ரோவாக தனியாக பிரியுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து 2D மேட்ரிக்ஸுக்கு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, அவ்வளோதான் ஃபார் ஈச் லூப். ஃபார் ஈச் லூப்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக போடுற ஃபார் லூப் வந்து சிம்பிளாக இது மாதிரி போட்டுக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா பெரிய கோடெலாம் போடுறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடையும் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணி யோசிச்சு போட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.